Today topic of discussion anatomy and physiology of digestive system. Digestive system based on their functionality நம்ம வந்து two type divide பண்றோம். One is alimentary tract also called as digestive tract or gastrointestinal tract. Second one is accessory organ. That organ that help break down food but not part of digestive system தான் வந்து accessory organs. So alimentary tract, basic description of a digestive system, it is start from mouth. So it is start from mouth. Mouthla start ஆகி it will go through pharynx, larynx, then esophagus, then it reaches to stomach, small intestine, large intestine, finally anus. இதில் ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னு பார்த்தா mouth is the entry point, then through esophagus, then reach stomach, then stomach இதில் இருக்க ஆசிட் மூலமாகவும் என்சைம் மூலமாகவும் அந்த ஃபுட்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகும். தென் பிரேக் டவுன் ஆன ஃபுட்டு கெட் அப்சர்வ்ட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். Then that small intestine absorbed and undigested food move to through large intestine. There usual substances will be get absorbed. Only dry and undigested food will go through large intestine. Then it will be excreted as feces through anus. This is the basic and simple physiology. So food எல்லாம் வந்து மவுத்துக்கு வருது, மவுத்துலேருந்து ஈசோஃபாகஸ், ஈசோஃபாகஸ்லேருந்து ஸ்டொமக், தென் ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் மூலமாகவும் என்சைம் மூலமாகவும் பிரேக் டவுன் ஆகுது. தென் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அப்சர்வ் ஆகுது. டைஜஸ்டட் ஃபுட் மூவ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். அங்கேயும் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அப்சர்வ் ஆகுது. எதுவுமே இல்லாத ட்ரை அண்ட் டைஜஸ்டட் ஃபுட் வில் கோ டு லார்ஜ் இன்டெஸ்டைன். தென் இட் வில் பி எஸ்க்ரீட்டட் as feces through anus. So this is the basic and simple physiology. நம்ம இப்போ anatomy-ல இருக்க each and every part-ஐயும் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுத். இதில் செகண்டாக இருக்க அசசரி ஆர்கன், இது வந்து என்னென்னா நாட் எ பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லிவர், கால் பிளேடர், பேன்க்ரியாஸ், சலைவரி கிளாண்ட் இதெல்லாம். ஸ்ப்ளீன் ஆல்சோ பெர்ஃபார்ம் சம் இன்டைரக்ட் digestive function, but it is not usually considered as accessory digestive organ. So liver, gallbladder, pancreas, salivary gland, sometimes spleen, these are the things accessory organs. So first one is mouth. So this is the diagram. Mouth, esophagus, then it will reach to stomach, then small intestine, large intestine, rectum, anus. This mouth, entry point here, lips, then tongue. இங்கே வந்து டங்ஸில் வந்து என்ன இருக்குது, டேஸ்ட் ரெசிப்டர் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டு மவுத்தில் வந்து லிப்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் டங் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதில் வந்து த டேஸ்ட் ரெசிப்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ டேஸ்ட் டு சென்ஸ், அதனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டங்க் வந்து டேஸ்ட்டை வந்து சென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் கேன் யூஸ்டு ஃபார் மாஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ். வாட் இஸ் மாஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ்? நம்ம ஃபுட்டை வந்து சூவ் பண்ணும்போது ஃபுட்டை மூவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்மால் பீசஸாக பிரேக் டவுன் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது வாயிலிருந்து மவுத்துலேருந்து ஈசோஃபாகஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் இதில் வந்து ஹார்ட் பேலட் இருக்குது, சாஃப்ட் பேலட் இருக்குது. So that bony front part of that palate that hold the root of that upper teeth.
short palate வந்து locate at that back of that roof of that mouth behind the hard palate. ஹார்ட் பேலட் வந்து ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கும், ஹார்டாக இருக்கும், அதனால் அந்த நேமு. சாஃப்ட் பேலட் வந்து பின்னாடி போஸ்டீரியரில் அமைஞ்சிருக்கும், சாஃப்டான திங்ஸ். ஸோ சாஃப்ட் பேலட் பேஸ்ட் ஆன் தர் அப்பியரன்ஸ் இட் ஹாவ் சாஃப்ட். தென் it having uvula. This one located back of that mouth. This one is hanging down from that soft palate. Uvula is the tiny projection which will be hanging in that wall of that mouth. Then vestibules present ஆயிருக்கும். இதில் வந்து vestibules present ஆயிருக்கு. மவுத் கார்னரில் ரெண்டு சைட்லேயும் present ஆயிருக்கும். This uvula present ஆயிருக்கு. That hard palate, soft palate, tongue. This one is the floor of that mouth. Vestibule mouth கார்னரில் ரெண்டு சைட்லேயும் present ஆயிருக்கு. Space between that lips, cheek, gum and teeth. This one kept moisture by secretion from that parotid salivary gland. இது வந்து எப்பொழுதுமே மாய்ச்சராக வச்சுருக்கு. parotid glandல வந்து parotid salivary gland செக்ரீஷன் மூலமாக மவுத்தை எப்போதுமே வந்து மாய்ச்சராக வச்சுருக்கு. தென் மவுத்தில் ஃபேரிங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஃபேரிங்ஸ் மவுத் எண்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டான்சில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். palatine tonsil also presented. All the structure aids in mastification process and also help in movement of that food. So that pharynx, tonsil and palatine tonsil, these are the structure help for mastification as well as movement of that food. So நாம் ஃபுட்டை எடுத்துக்கிறோம். சியூ பண்ணி ஃபுட்டை வந்து மவுத்தில் இருந்து அடுத்த ஏரியாவிற்கு பாஸ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. லைக் மவுத்தை வந்து ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மவுத் வந்து ஓப்பன் பண்ண யூஸ் ஹெல்ப் பண்ணுது. டங்க் வந்து மூவ் பண்ண மெல்ல ஹெல்ப் பண்ணுது. தட் டூத் இஸ் த அசசரி ஆர்கன் ஆல்சோ ஹெல்பிங். லைக் ஈச் அண்ட் எவரி ஆர்கன் there is a role in digestive system. இதன் மூலமாக ஃபைனலாக food will move mouth to pharynx. Next, anatomy of pharynx. Digestive system consists of two pharyngeal region. மவுத்னா 3 இருக்கும், நாசோஃபாரிங்ஸ் இருக்கும். இது வந்து தட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறதுனால ஓரோஃபாரிங்ஸ் இங்கே தான் வந்து ஃபுட்டு வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து laryngopharynx. It will enter esophagus route. So இங்கே தான் ஓரோஃபாரிங்ஸில் தான் ஃபுட்டு வருது. Then it will enter that esophagus route. So next one is esophagus. It is just a passage way. எப்படி வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து ட்ரெக்கியாக இருக்கோ அது ஸோ ஹியர் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்லேருந்து ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்க்கு என்ட்ரி ஆகும். ஈசோஃபேகஸ் வந்து ஸ்ட்ரக்சுரல் லொக்கேஷன் பிலோ த ஃபேரிங்ஸ் விச் வில் கனெக்ட் த ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக் அண்டு ஃபேரிங்ஸ் கனெக்ட் பண்ணும் டியூப் தான் வந்து இந்த ஈசோஃபேகஸ். தென் ஃபுட் வில் மூவ் டு peristalsis. Okay, peristalsis. This one is the series of involuntary muscle contraction that move food and fluid through the digestive system. Peristalsis. This one is the series of involuntary muscle contraction that move food and fluids through the digestive system. ஈசோஃபேகஸ் இட் இஸ் எ சிம்பிளி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். த ஈசோஃபேகஸ் ஹேவிங் 4 லேயர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மியூகோசல் லேயர். திஸ் இஸ் த மியூகோசல் லேயர். திஸ் ஒன் இஸ் த இன்னர் மோஸ்ட் ரீஜன். நெக்ஸ்ட் சப் மியூகோசா. செகண்ட் ஒன் இஸ் சப் மியூகோசா. தென் மஸ்காரிஸ். ஓகே, மஸ்காரிஸ் ப்ரோஃபிரியா. லாஸ்ட் ஒன் இஸ்
adventitia or serosa. Adventitia or serosa. Serosa is the outermost layer, outermost area. இது ஈசோஃபேகஸ் வந்து சிலிண்டர் மாதிரி இருக்குது என்றால் சிலிண்டரில் அவுட் சைடு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சிலிண்டர் வினோஸ் அந்த ஈசோஃபேகஸ் வந்து சிலிண்டர் மாதிரி இருக்குன்னா அதோட அவுட்டர் லேயர் தான் வந்து த செரோசா. அதற்குள்ளே இருக்கிற ஹாலோ ஸ்பேஸுக்கு வந்து விசிபிளாக அதுக்குள்ளே இருக்கிற ஹாலோ ஸ்பேஸுக்கு விசிபிளாக இருக்க ஏரியா வந்து மியூகோசா ஏரியா. இந்த மியூகோசா ஏரியாவில் தான் இன்சைடு தட் மியூகோசா ஏரியாவில் தான் வந்து ஃபுட்டு வந்து டச் பண்ணும், ஓகே, பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மற்ற 3 லேயரும் ஈசோஃபேகஸுக்கு வந்து இட் வில் மெயின்டைனிங் தட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மியூகோசா லேயரில் தான் வந்து ஃபுட்டு வந்து பாஸ் ஆகும். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈசோஃபேகஸ். மற்ற த்ரீ லேயர்ஸும் ஈசோஃபாஜியல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அங்கே கான்ட்ராக்ஷன் நடக்கவும் ஹெல்ப் பண்ணும். பட் ஃபுட் ஆக்சுவலாக டச் பண்ணுற ஏரியா வந்து மியூகோசா தான். ஸோ மியூகோசா மூலமாக தான் இட் பாசஸ் த்ரூ ஈசோஃபேகஸ், இட் வில் என்டர் டு ஸ்டொமக். ஈசோஃபேகஸ் ஓட லென்த்து வந்து அதோட லென்த்து வந்து 25 to 30 சென்டிமீட்டர், அதாவது 10 inches இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து இப்போ ஸ்டொமக் வந்துருச்சு. ஸோ structure of anatomy we want to discuss. Now food reach to stomach. So இதில் வந்து J shaped organ or C shaped organ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்து இப்போ வந்து ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக் வந்து ரீச் ஆயிருச்சு. இது வந்து அனாட்டமிக்கலாக ஹியர் ஃபண்டஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தென் கார்டியா, தென் பாடி. திஸ் லோவர் பார்ட்டில் வந்து ஆண்ட்ரமும் பாட்டம் பார்ட்டில் வந்து ஃபைலோரஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே வந்து 2 பார்ட், ஆண்ட்ரம் அண்டு ஃபைலோரஸ். அதனால் சில புக்கில் வந்து 4 பார்ட்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டத்துலேயே வந்து ஆண்ட்ரமும் ஃபைலோரஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ கார்டியா, ஃபண்டஸ், பாடி அண்டு ஃபைலோரஸ். கார்டியா வந்து டாப் பார்ட் ஆஃப் தட் ஸ்டொமக். இது வந்து எதை கனெக்ட் பண்ணுது? ஈசோஃபேகஸையும் ஸ்டொமக்கையும். இதில் வந்து என்ன இருக்குது? கார்டியாக் ஸ்பிங்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபுட்டு ஒன்ஸ் வந்து ஸ்டொமக்கு ரீச் ஆச்சுன்னா இங்கே போகாமல் ஈசோஃபேகஸுக்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ரெண்டாவது வந்து ஃபண்டஸ், ரவுண்டட் ஏரியா டு தட் லெஃப்ட் ஆஃப் தட் கார்டியா. தென் பாடி, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் வேர் ஃபுட். இங்கே தான் வந்து மிக்ஸ்டு அண்டு breaking process, larger molecule converted into smaller, all the process will happen this body area. So lower part la வந்து antrum, lower part of the stomach that hold broken down food until it's ready to move it into that small intestine. Then bottom part la the phylorus present ஆயிருக்கு. The bottom part of that stomach that connect to the small intestine, it containing the phyloric sphincter which control when and how stomach content move into ஸ்மால் இன்டெஸ்டைன். எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸ்டொமக்கில் தான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. அதாவது நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு லார்ஜாக இருக்கும், அதை வந்து ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது இப்போ 100 மில்லிமீட்டரில் இருக்க ஃபுட்டை வந்து 10 millimeter, 1 millimeter, then 0.1 millimeter, then 0.001 millimeter, then 0.0001 mm இது மாதிரியாக ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிக்கலாக, ஓகே, டைனி அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியண்ட்டாக மாற்றி தருவது தான் இந்த ஸ்டொமக்கோட மெயின் வேலை. இங்கே இருந்து இது மாதிரி டைனி ஆன ஃபுட் நியூட்ரியன்ட், அதாவது எடுக்கும் வரைக்கும் தான் ஃபுட்டு. ஸ்டொமக்கில் ஒன்ஸ் ரீச் ஆகி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது வந்து நியூட்ரியன்ட். ஸோ அங்கிருந்து மூவ் ஆன நியூட்ரியன்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வருது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் 95% அப்சார்ப்ஷன் நடக்குது. அதாவது நியூட்ரியண்ட்டை வந்து அப்சார்ப்ஷன் வந்து 95% ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட்,
தென் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து டைஜஸ்ட் ஆகுது. எக்ஸ்பெஷலி கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. கார்போஹைட்ரேட்லாம் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் அதாவது மோனோசாக்ரைடு மீன்ஸ் தட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கப்புறம் தான் வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ கார்போஹைட்ரேட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் இட் வில் கெட் அப்சர்வ்டு. அதாவது மோனோசாக்ரைடாக மாறினா தான் வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுது. ஸ்டார்ச் எல்லாம் வந்து பாலிசாக்ரைட் டைசாக்ரைட் எல்லாமே வந்து மோனோசாக்ரைடாக கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி லிப்பிட்ஸ் அண்டு ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிடாகவும் ட்ரிப்சினாகவும் கன்வெர்ட் ஆகும். ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளிசராலாகவும் டைஜஸ்ட் ஆகும். தென் ஒன்லி அவர் பாடி கெட் அப்சர்வ்டு. இஃப் த சப்ஸ்டன்சஸ் மோர் ஹைட்ரோஃபிலிக் இட் வில் ஈஸிலி என்டர் த்ரூ ஸ்மால் இன்டெஸ்டைன். அது வந்து எப்போ மோர் ஹைட்ரோஃபிலிக்காக இருக்கோ அப்போ தான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரீச் ஆகும். ஸோ we are taking food hydrophilic or water soluble ஆக மாற்றி it will get absorbed in small intestine. இந்த லிப்பிட் எல்லாம் அப்சர்வ் ஆக லிவர் ஹெல்ப் பண்ணும். எப்படி லிவர் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி பார்த்தோன்னா, லிவர் வந்து பைல் சால்ட்டை வந்து செக்ரீட் பண்ணும். திஸ் பைல் லிப்பிடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ லிப்பிட்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணி தென் த லிப்பிட் பாசஸ் த்ரூ தட் ஸ்மால் இன்டெஸ்டைன் லேயர். தென் ஸ்டொமக்கில் ஓகே. ஸோ லிவர் வந்து பைல் சால்ட்டை செக்ரீட் பண்ணுது. த லார்ஜ் ஃபேட் மாலிகுல்ஸ் இதெல்லாம் வந்து தென் ஹியர் எமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து இது வந்து டைனி ஃபேட் டேப்லெட்டாக மாற்றும். தென் ஒன்லி டேப்லெட்ஸ். ஸோ திஸ் ஒன் ஒன்லி அவர் பாடி கெட் அப்சர்வ்டு. நெக்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்டொமக்னு சொல்லி பார்த்தா மியூக்கஸ் செல். தி செல் செக்ரீட் மியூக்கஸ். அதனால தான் இதுக்கு நேம் வந்து மியூக்கஸ் செல். இதோட ரோல் வந்து ப்ரொடக்ட் ஸ்டொமக் லைனிங் ஃப்ரம் டைஜஸ்டிவ் ஜூஸ். செகண்ட் ஒன் இஸ் பேரைட்டல் செல். இது வந்து HCl செக்ரீட் பண்ணுது. இது வந்து எது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ண. ஆல்சோ செக்ரீட்டட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இது வந்து எசென்சியல் ஃபார் விட்டமின் B12 அப்சர்வேஷன். ஸோ இது வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து செக்ரீட் பண்ணுது. அது இல்லைனா வந்து விட்டமின் B12 வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால் அனிமியா கைண்ட் ஆஃப் டிசீஸ் வரும். தென் சீப் செல் இட் இஸ் செக்ரீட்டட் டைஜஸ்டிவ் என்சைம். அதாவது பெப்சின் ரெனின் இதெல்லாம் வந்து ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் எண்டோக்ரைன் செல் இட் இஸ் செக்ரீட்டட் கேஸ்ட்ரின் விச் ரெகுலேட் கேஸ்ட்ரிக் ஆக்டிவிட்டி. அடிஷ்னலாக இதில் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் இதுவுமே வந்து சம் என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸ்டொமக்கில் முக்கியமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கிற சப்ஸ்டன்ஸ் நேம் வந்து கைம். இது வந்து என்னென்னா ஒரு செமிஃபுல்லிட் மாஸ் ஆஃப் பார்ஷியலி digested food, water, stomach acid, and digestive enzyme that is expelled from the stomach to small intestine. லார்ஜ் ஃபுட் ரொம்ப ஸ்மாலாக மாறி ஒரு கூட்டமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கைம். ஸோ இது வரைக்கும் தட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் அதோட அனாட்டமி பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனாக பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.